நான் ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல ஆரம்பிச்ச இந்த வாசிப்பு தான். இந்த வாசிப்பு அப்ப எனக்கு என்ன குடுத்துச்சு அப்படின்னா, எனக்கு புரியாத ஒரு உலகத்திற்குள்ள அது என்ன அழைச்சிட்டு போச்சு. நான் அதுவரையும் பெருசா எங்கேயும் பயணம் செஞ்சதில்ல. வீடு, நண்பர்கள், உறவினர்கள் இப்படின்ற ஒரு எல்லைக்குள்ளேயே இருந்திருந்த ஒரு இளம் பிராயத்துல இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்த என்னை, அப்பொழுதே இது கற்பனையான வேறு ஒரு உலகத்திற்கு என்னை அழைத்துச் சென்றது இந்த வாசிப்பு. இந்த வாசிக்கும் பொழுது அப்படியே மனசுக்குள்ள ஒரு காட்சி விரியும். இதுதான் வாசிப்போட ஆகச்சிறந்த ஒரு பலன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேர்டு நம்ம பார்க்கும்போதே ஒரு விஷுவலாக, ஒரு காட்சியாக அந்த வார்த்தை நமக்குள்ள மாறுது இல்ல. அதுதான் மிகச்சிறந்த ஒரு செயல். அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு தாக்கம் அப்படின்றத வாசிப்புல நான் உணரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படி காட்சியாக எல்லாம் மனசுல மனக்கண்ணுல அப்படி விரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த விஷுவல் தான் என்னுடைய உலகமாவே நான் நினைச்சுக்குவேன். நான் ஒரு கதையை வாசிக்கிறேன்னா அதனுடைய கதாநாயகி இப்படி இருக்காங்க, அந்த கதையை படிக்கும் பொழுது இப்படி இருக்காங்க, அதுல காட்சியில வர அங்க பாத்திரங்கள்லாம் இப்படி இருக்குன்னா அதற்கு ஒரு படம் வரைஞ்சிருப்பாங்கல்ல. ஒரு மணியமோ ஒரு ஜேவோ ஒரு அரசோ யாரோ ஒருத்தர் வரைந்திருக்கக்கூடிய அந்த படங்களையும் பார்க்கும் பொழுதும் மாருதி அப்படியெல்லாம் தத்ரூபமாக அந்த கண்கள் அந்த பெண்ணுடைய வடிவம் அந்த சேலையில இருக்கிற டிசைன்ல இருந்து அப்படி இருக்கும். அப்படியே அதையெல்லாம் பார்த்து இந்த காட்சி நம்ம உருவகப்படுத்தி இருக்கக்கூடிய கதையை வாசிக்கும் போது இது கூட வரக்கூடிய இந்த ஓவியம் இதெல்லாம் சேர்ந்து நமக்குள்ள ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துதுங்களே, அது வந்து ஒரு தனித்துவமான ஒரு இன்பம் அப்படின்னு தான் சொல்லலாம்.